ஹாய் ஹலோ பீப்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்கு கான்சர்ட் சடன் மேரேஜ் வித் மை டைமாவா அதோடைய ஃபைனல் பார்ட் பார்த்துடலான்டா. போன பார்ட் நம்ம எதோட என் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கிஸ் பண்ணுற மாதிரி தயங்க கிட்டே வந்திருப்பார் ஜேகே. ஸோ அதோடு தான் நம்ம என் பண்ணோம். நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னாக்கா ஜேகே கிஸ் பண்ணுற மாதிரி வாய் ஒரு மாதிரி ஊ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு. அப்போ தயாங்கு ஜேகேவே பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தயாங் ஜேகே பார்த்துட்டே இருக்க ஜேகே கிஸ் பண்ணுற மாதிரியே முகத்தை வச்சுருக்காரு. அப்போது வந்து யாரும் வந்து டோரை வந்து நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே தயாங் கடுப்பாயிட்டு ஜேகே ஜேகே அப்படின்னு பிடிச்சி தட்ட ஜேகே வந்து கண்ணை திறக்கிற மாதிரி தெரில. அகைன் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஷோல்டர்லேயே ஒரு அடி போட ஜேகே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த ரூமில் தான் ஜேகே இருக்கார். ஜேகே சுற்றி முற்றி பார்க்குறாரு. அது அந்த வெட்டிங் ரூம் தான். பக்கத்தில் தயாங் உட்காந்துருக்காரு. ஜேகே இருக்காங்க. அதே பட்டு வேஷ்டி ஷர்ட்டு. மார்னிங் டைமு அவங்க அம்மா கதை தட்டியிருப்பாங்கல்ல அந்த டைமு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஜேகே அப்படியே யோசிக்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. கனவு எல்லாமே கனவு, ஃபுல்லாக கனவு, பைப்பில் கனவு கண்டுருக்கு. ஜேகே தயாங்கு பார்த்துட்டே இருக்காரு. தயாங்கு கதை தட்டுறாங்க, போய் திறப்போ அப்படின்ட்டு. ஜேகே தயாங்க வந்து சொல்லிவிட்டு அப்படியே எழுந்து ரெஸ்ட் ரூம் போக அந்த வேஸ்ட் அவராதா அப்படிங்கிற மாதிரி தயாங்கு ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா கனவுல அப்படி தான் நடந்திருக்கும். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது கூட கேஷுவலாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டார். இங்கே அங்கேயும் டோரை நாக் பண்ண என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அவங்க அம்மா என்னடா கொல்லம் இது அப்படின்னு கேட்க, அதாவது தயாங்குடைய அம்மா. ஜேகே என்னாச்சு? போய் குளிச்சுட்டு வா. எங்கே வா? குளிக்க போயிருக்கான். சரி குளிச்சுட்டு கீழே வா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. ஜேகே அப்படியே போயிட்டு அவங்க மிரர் முன்னாடி நிற்கிறாங்க. பார்த்தா நேற்று வந்து கல்யாணத்தில் வந்து பொட்டுலாம் வச்சுருப்பாங்க. அந்த குங்குமம் இதெல்லாம் வந்து நெத்தியில் வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம ஜேகே வந்து மேலே, அதாவது அவனுடைய இதே வந்து கை வச்சாங்க அழைக்கிறதுனால அவனுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அது வந்து பட்டிருக்கும். படுத்து தூங்கியிருப்பாங்கன்னு ட்ரெஸ்ஸுமே அப்படியே அங்கே கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்டு என்னடா இதுங்கிறப்ப தான் போயிருப்பாங்க தயாங்குடைய அம்மா. இப்போ தயாங்க வந்து குளிச்சுட்டு அவர் வராரு. அதே பாத்டப் அந்த இதான் போட்டுட்டு வராரு. ஒயிட் கலரில் போட்டு வராரு. பார்க்குறான் கனவுல அந்த மாதிரி வரானே அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே வந்து பார்க்குறாங்க. அவள் தயாங்க வந்து அவன் படுக்கும் நேராக எழுந்து வெளியில் போயிட்டு அவனுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ரூமில் ட்ரெஸ் கிடையாதுல்ல, அவரோட ரூமில் தானே இருக்குது. நேராக வெளியே போயிடுறாங்க. என்ன வந்தால் அவன் படுக்கும் போகிறான், பேசக்கூட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயும் வந்து குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு ஜேகே வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்க்குறாங்க அந்த ரூமில் யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. அங்கே நம்ம தயாங்கு தான் அங்கே கீழே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய பழைய அவுட்ஃபிட்டுக்கே அவர் வந்து மாறிட்டார். அதே மாதிரி இப்போ எப்படி இருக்குதுன்னா அவரோட அவுட்ஃபிட் வந்து ஒரு ஒயிட் கலரில் இந்த நெட்டில் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டு ஃபுல் ஹேண்டடாக இருக்கும். நெட்டில் இருக்கும், ஃபுல்லாக நெட்டில் இருக்கும். உள்ளே விசுவலாக தெரியும் பாரு, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட். செஸ்ட்டு கிட்டலாம் விசுவலாக தெரியும். அண்ட் ஸ்டொமக் கிட்ட அது வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெட்டட் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. அது கீழே வந்து அதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க. அது நெட்டு ஷார்ட்ஸ், அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நெட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த நெட்டு வந்து அவருடைய நீஸ் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் அது வந்து போட்டிருக்காரு. அவர் கீழே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஜேகே வராங்க. தயாங்க வந்து வச்சு கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஜேகே இப்போ என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து ஹிப் செயின் போட்டிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஹிப்பை நோட் பண்ணுறாங்க. ஏன்னா கனவுல போட்டிருப்பாங்கல்ல. ஸோ ஹிப் செயின் போட்டிருக்கானா நோட் பண்ணுறாங்க. தோடு போட்டிருக்காங்க, செயின் போட்டிருக்காங்க, ஹிப் செயின் போட்டிருக்கானா பார்க்குறாங்க. பட் ஹிப் கிட்ட தான் அது மறைச்ச மாதிரி இருக்கே. என்ன இவன் இன்றைக்கின்னு பார்த்து இப்படி போட்டிருக்கான், எப்படி பார்க்குறது அந்த ஹிப் செயின் போட்டிருக்கானா இல்லையான்ட்டு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து தயாங்கையும் ஜேகேயும் கோவிலுக்கு போக சொல்கிறாங்க. பட் தயாங்க தான் போக மாட்டார்ல, நானும் போகல, அவர் வேணாம் போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி திமிரா பதில் சொல்கிறான். அப்போ தயாங்க வந்து ஒரு கால் வரவும் அவனுடைய ரூமுக்கு வந்து அவன் எழுந்து போகிறாங்க கால் பேசுகிறதுக்காக. கால் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, போகம் தான். அவர் தான் கால் பண்ணியிருப்பார். இப்போ ஒட்டி அட்டன் பண்ணிட்டு சொல்லு போகம் அப்படின்ட்டு அவன் வந்து மேலே நேராக அவனுடைய ரூமுக்கு வந்து போகிறாங்க. தயாங்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அப்போ ஜேகே வந்து போகம் இது அன்றைக்கி பேசின அந்த பையன் நேம் தானே அப்படின்ட்டு ஜேகேவும் தயாங்குடி பின்னாடியே போகிறாரு. போய் பார்க்குறாரு. போகம் கிட்டே பேசுகிறாரு. அங்கே போகம் வந்து என்னாச்சு தயாங்க, கால் பண்ணி 2 days ஆகுது, ஏதாச்சும் ப்ராப்ளமா? சரி ஃபர்ஸ்ட்டு கடக்க போகிற காம்படிஷனுக்கு நீ செலக்டாக இருக்க போலியே, ஸோ எப்போ வர நீ? நெக்ஸ்ட் வீக் அந்த காம்படிஷன், அடுத்த மைண்ட் காம்படிஷன் நெக்ஸ்ட் இயரில் நீ எப்போ வர அப்படின்னு கேட்க, அப்போ தயாங்க இங்கே என்னென்னமோ நடந்துச்சு போகம், என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்க தயாங்குமே எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. போகம் என்னடா சொல்கிற, இவ்வளோ நடந்துச்சா
ஆமாண்டா, என் மாமாவுக்கு என் மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் பண்ணிக்கிட்டேன். நீ இந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. என் அம்மா பிளாக்மெயில் பண்ணி என்னை பண்ணி வச்சுட்டாங்க போகும் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்ன சொல்கிறாங்க ஓ மாமா? அவரா, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. சப்போர்ட் பண்ணாரா மாட்டாரா, என்னால் எங்கேயும் போக முடியுமா முடியாதா, எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்குது. காம்படிஷனுக்கு வேறு எனக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இது வேறு மைண்டில் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது சுத்தமாக புரியல. கிளம்பி போகலான்னு பார்த்தா என் அம்மா சுத்தமாக விடவே விடாது. என்னை இன்னும் பிளாக்மெயில் பண்ணி என்னை பிடிச்சி வச்சுக்கோமே தவிர என்னை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போகம்கிட்ட கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். அப்போ வந்து போகம் வந்து உன் மாமா தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாருடா, அப்புறம் என்ன, நீ கேட்டு பாரு உன் மாமாட்ட. அவர் தான் சொல்லிட்டாரே. சரி, உனக்கு என்ன டவுட்டு? மாமா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா மாட்டாரா அதானே? நீ அகைன் போயிட்டு உன் மாமாட்ட பேசு. இந்த மாதிரி காம்படிஷன் நம்ம வந்து நாளைக்கு கிளம்பணும் அந்த மாதிரி சொல்லு. உன் மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாக்கா சரி சொல்லுவார். இல்லை சப்போர்ட் பண்ணாத மாமா இருந்தாக்கா இன்னும் 2-3 நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவார். நீ அதிலே வந்து முடிவு பண்ணிக்கோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னு அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு போகம் கிட்ட காலை கட் பண்ணிவிட்டு தேங்க வந்து அந்த பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலான்னு. இவங்க 2 பேரும் பேசினதை கேட்டிருப்பாங்க. அதாவது போகம் சொன்னதெல்லாம் ஜெக்கிக்கு தெரியாது, தேங்க பேசினது மட்டும் கேட்டிருப்பாங்க. காம்படிஷனுக்கு போனோமா என்ன, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஜெக்கி ஒரு பக்கம் அவர் வந்து யோசிச்சு கொண்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஜெகே தான் அவர் ரூமில் இருக்கார். ஒரு நைட்டு போல் தான் தேங்க இன்னும் ரூமுக்கு வரல, அவர் ரூமில் தான் இருக்கார். அப்போது தேங்குடைய அக்கா வச்சு அம்மா வந்து ஜெகே ரூமுக்கு வராங்க. தேங்குங்க ஜெகே. இன்னும் வரலக்கா, எனக்கு தெரிஞ்சு அவன் ரூமில் இருக்கான் போல், நீ ஃபோர்ஸ் பண்ணாதக்கா வாங்க இருக்கட்டும். பாரு 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என்ன தனித்தனி ரூமில் இருந்துட்டு ஒரே ரூமில் இருந்தால் தான் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவன் பண்ணுற விஷயத்துக்கெலாம் நீயும் தடையாசிட்டு போகாத சங்குக்கு, ஓகேவா? எனக்கு தெரியும் சின்ன வயசுலேனே உனக்கு ஜேகே பிடிக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் மின்கியோ வேறு பையனை லவ் பண்ணுறானோ எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் உன் பிளான் நினச்சிட்டு இருக்கியா? இதில் என் பிளானும் இருக்குது. சின்ன வயசுலேயே நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், தேங்க உனக்கு தான்ட்டு. அதே மாதிரி மின்கியோவும் வேறு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான். அவன் கூட நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன். அவன் கூட சேர்த்து வச்சு அவனை செட்டில் பண்ணிட்டு வந்தது எல்லாமே நான் தான். ஸோ இதுவும் என்னுடைய பிளான்லேயே இதுவும் ஒரு பார்ட் தான். எப்படியா நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு யோசித்தேன். ஸோ பண்ணி வச்சுட்டேன். இந்த மேரேஜ் அவசரமாக இருந்தாலோ என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ வேணால் தேங்க் ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக தேங்க் ஒன்று பிடிக்கும். அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான் அவ்வளோதான். பட் மற்றபடி தேங்க் ஒன்று பிடிக்காமலாம் இருக்காது, அவனுக்கு ஒன்று பிடிக்கும். புரியுதா? நீயும் அவன் சொல்கிறதுக்கெலாம் தவிர கசிச்சிட்டு இருக்காத. நீயும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் தான் அவன் உனக்கு கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கொஞ்சம் சின்னதாக அட்வைஸ் போட சிக்கையுமே வந்து சரி அப்படிங்கிறாங்க. நான் போய் அவன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. அங்கே தேங்க வந்து அவன் வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. தேங்க அம்மா போயிட்டு வண்டியாக தேங்க கிளிக்க தேங்க வந்து ஐயோ பேசாத தாயே அப்படிங்கிற மாதிரி சிக்கி ரூமுக்கே போயிட்டாங்க. சிக்கி வந்து படுக்க உன்னோட பெட்டில் வந்து படுத்துருக்காங்க. இப்போ தேங்க இதுதான் பர்ஃபெக்டான டைம், நம்ம இப்போ பேசுவோம் அப்படின்ட்டு. சங்குக் நான் சொன்னேன்ல எனக்கு நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன் இருக்குன்னு. ஆமாம். ஸோ நம்ம நாளைக்கே கிளம்பி ஆகணும். எனக்கு அங்கே ஒரு சில ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ நான் போகணும். நான் போய் ப்ராக்டிஸ்லாம் பர்ஃபெக்டாக முடித்தா மட்டும்தான் என்னால் காம்படிஷனில் கலந்துக்க முடியும். ஸோ நம்ம நாளைக்கு ஈவினிங்கே கிளம்பலாம். நான் டிக்கெட் போட்டுறேன். உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? சரி இருக்குது. ஓகே, நான் டிக்கெட் புக் பண்ணுறேன், நம்ம போவோம். பட் விசா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஓகே தானே போகலாம்ல அப்படின்னு கேட்க செக்கி பார்க்குறேங்க. ஏன்னா கண்டிப்பாக அம்மா என்னை தனியாக விடாது, உங்கள் கூட தான் போகிறதா இருந்தால் தான் விடும். ஸோ இந்த காம்படிஷன்லாம் சொல்ல வேணாம், நம்ம ஹனிமூன் போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க. ஜேகே வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. சொல்கிறத செய்யுங்க, ஹனிமூன் போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்ல அவள் ஜேகே. பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் என்ன? நீ என்ன ஜங்குக்னோ இல்லை மாமலை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். சரி, வேறு எப்படி கூப்பிடணும்? மாமான்னு சொல்லு, நான் வரேன். வாட் மாமாவா? என்னால் அப்படிலாம் கூப்பிட முடியாது. நான் பேர் சொல்லி கூப்பிட்றேன், எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன மாமான்னு சொல்லு, நான் இந்த நிமிஷம் கூட உங்களோட வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஜேகே வந்து தேங்க வந்து சைன் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ அவனுக்கு தேவை இருக்கு, அவன் போய் ஆகணும்ல. சரி சரி, நான் மாமான்னு கூப்பிட்றேன். எங்கே சொல்லு. மாமா நாளைக்கு ஈவினிங் கிளம்பி போகலாம், ஹனிமூன் போகலாம், ரெடியாக இருங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ஐயோ படுத்துறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரிங்க மாமா, நம்ம நாளைக்கு ஈவினிங் இங்கிலேருந்து கிளம்புறோம், யூகே போகிறோம், ஓகேவா? எதுக்காக யூகே போகிறோம்? அதை சொன்னேன், காம்படிஷன் ஹனிமூனுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க சொல்ல, ஏன்னா இவனுக்கு தேவை இருக்கிறதுனால இவன் வந்து சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்து சொல்கிறாங்க, நீ என்னை என் மாமான்னு கூப்பிட்றத மட்டும் நீ நிப்பாட்டினேன்னு வையன், அங்கேயும் உடனே இங்கே ஒன்று அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேங்கவே வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போ ஜேகே சரி
எல்லாம் ஓகே, அங்கே போய் எங்கே தங்குறது அப்படின்னு கேட்க, அங்கே அதான் அப்பாவுடைய ஃப்ரெண்டு வீடு அங்கே தான். அங்கே அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவங்களோட பசங்களாம் இருப்பாங்களே, அங்கே தான். அங்கெல்லாம் என்னால் ஸ்டே பண்ண முடியாது, தனியாக ஒரு ஹோட்டல் எடு, இல்லைனாக்கா சொல்லு, மாமாட்ட சொல்லி அங்கே ஏதாச்சும் அப்பார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அப்போது தேங்க ஒரு அவுட் ஆஃப் மைண்ட், அங்கே வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் ரெண்ட் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, என்னை ஃப்ரீயாக அவங்க வீட்டில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக சொல்ல, எனக்கு தெரியாது, நான் உங்கள் கூடலாம் வந்து ஸ்டே பண்ண மாட்டேன், உனக்கு ஓகேன்னா எப்பயும் சொல்ல, இல்லைன்னா போவேணாம் அப்படின்னு சொல்ல, தேங்க இவரே என்னை இப்படி போட்டு படுத்துறாரு, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு தேங்க வந்து போகமுக்கு கால் பண்ணுறாரு. சொல்லி தேங்க என்னாச்சு, என் மாமா அவர் ஒத்துக்கிட்டாரு, பட் ஒரு கண்டிஷன் இருக்குடா. என்ன, என் மாமா உங்கள் வீட்டில் வந்து தங்க மாட்டாங்களாம், ஸோ தனியாக எனக்கு அப்போ வீடு வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னடா, அதான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே ஸ்டே பண்ணிக்கோ. ஓ ஓகே, அது நம்ம காம்படிஷன் நடக்க போகிற பிளேஸ்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான், ஸோ நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ. சரி அப்படிங்கிறாங்க. ஓகே மாமா, கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான், அங்கே போய் தங்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சும்மா ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்து ஜெக்கி அவங்க அக்கா கிட்டே சொல்கிறாங்க, அக்கா நானும் தேங்காய் ஹனிமூன் போயிட்டு வரோம். எங்கே? யூகே. யூகேவா அகேனா? இல்லை, அங்கே தேங்காய் நிறைய ப்ளேஸ் பார்த்துருக்காங்க, நான் பார்த்தது இல்லைல்லக்கா, ஸோ அதனால தான். சரி போய்ட்டு வா, பார்த்து போய்ட்டு வாங்க. எவ்வளோ நாள் தெரியல, போய்ட்டு வருமே அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்றாங்க அவங்க அக்காவும். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்புறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தேங் வந்து ஷார்ட்ஸை தான் போடுறாரு, அந்த ஷார்ட்ஸையும் ஒரு லூசரான ஒரு டிஷர்ட்டையும் போட்டு வர்றாரு. அப்போ சேக்கே, நீ இப்படி போடாத, எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்படி போடாத, இங்கே பாரு மாமா, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இப்படி தான் போட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. நீ பாரு, நான் சொல்கிற ட்ரெஸ் நீ போட்டேன்னாக்கா நான் கூட வருவேன், இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, குட்டபுள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க என்ன பண்ணுறாரு, சரி என்ன ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகேயுமே வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து தேங்காக ஜேகே தான் வாங்கியிருப்பார். அது வந்து ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் அண்டு அந்த வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் ஷர்ட்டும் வாங்கிட்டு வந்திருப்பார். இதை போடு அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படி சொல்லிட்டு அதை வந்து போடுறாரு. ஹேர் ஸ்டைல் இப்படி வை அப்படி சொல்லிட்டு போய் வைக்க, அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாரு. ஆஸ் யூஷுவல் ஒரு செயின் போட போகிறாரு. இது போடாத, நல்லா இல்லை உனக்கு, எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ செய்ய விடுங்க, என்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அதாவது மேரேஜ் அன்றைக்கி ஒரு செயின் போட்டு விட்டுருப்பாங்களா, அந்த செயின் மட்டும்தான் இப்போ தேங்காய் கழுத்தில் இருக்கும். ஏன்னா அதை மட்டும் தனியாக பார்க்கணும் தான் ஜெக்கி ஆசைப்பட்டுருப்பார். அது மட்டும் தான் அப்படியே கழுத்தில் இருக்கும். இப்போ அதை போட்டு இப்போ வந்து கிளம்புறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே லண்டன் ஏர்போர்ட்லேயே ரீச் ஆகிட்டாங்க, இறங்கிட்டாங்க. அங்கே வந்து தேங்காய் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க, ஒரு 4-5 பேரும். ஜேகே என்ன அவுட்ஃபிட்டில் இருக்காருன்னு, அவருமே வந்து ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட், அந்த அவுட்ஃபிட்டில் தான் இருக்கார். பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்கார். கிராமத்து பையன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஹாட்டாக இருக்கார் பையன். இவன் எல்லாரையும் வந்து இறங்கி வர டயாங்க வச்சுட்டு ஷாக்கை பார்த்துட்டு, பின்னாடி வர நம்ம ஜேகே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக எப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜேகே தான் டாப்பில் 2 சட்டை பட்டனை கழட்டி போட்டு அப்படியே ஒரு கெட்ட நடந்து வந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு, ஹாய் கைஸ் அப்படின்னு வராங்க. அப்போது தேங்குடி ஃப்ரெண்டெல்லாம், என்னடா இது கோலம், ஏன்னா ஃபுல் கவர்டில் வந்திருக்கேன், ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்க, மூட்டு வண்டி ஏறா அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே வந்து போயிட்டாங்க. இது யாரா, இது யாருன்னு கேட்க, போகும் வந்து சொல்லியிருப்பாரு, ஓ அந்த பையன் தானா, உன்னோட ஹஸ்பண்டா என்ன, செம்ம ஹாட்டாக இருக்காரு, நான் இன்ட்ரோ போடுறா அப்படின்லாம் சொல்ல, தேங்காய் வழி இல்லாமல், இது ஜங்குக் ஏன் மாமா, நான் ஜங்குக் இவனுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, தேங்காய் வந்து ஜெக்கே மறைச்சி பார்க்குறாரு, என்ன இன்ட்ரோ ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம தேங்கமே வந்து அப்படி அப்படின்னு இருக்காரு. இப்படி தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து போயிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் அதுக்குமே வந்து போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஏன்னா ஜேகே அதையுமே கண்டிஷன் போட்டிருப்பார், வேறு வழி இல்லாமல் இப்போ ஒரே ரூமில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவன் வெளியில் போகணும். நெக்ஸ்ட் டே ஆகுது, வேகமாக தேங்காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதே கிராப் டாப்க்கு வந்தார். கிராப் டாப் போட்டு வந்து அதில் வந்து ஸ்லீவ்லெஸ், ஓகேங்களா, கை இருக்காது, கிராப் டாப் மாதிரி போட்டுட்டு சின்னதாக வந்து பலியன் மாதிரி இருக்கும்ல, அதே கிராப் டாப் செட்டப்பு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஷார்ட்ஸை போட்டுட்டு அவருடைய செயின்லாம் போட்டுட்டு ஜேகே போட்டார்ல அந்த செயினை வந்து கலட்டி டேபிளில் வச்சுட்டு அவர் கையில் வந்து பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாரு. அது எப்படின்னாக்கா அந்த பிரேஸ்லெட் வந்து அந்த செயினாக இருக்கும் கையில், அந்த மாதிரி பிரேஸ்லெட் போட்டிருக்காரு. இன்னொரு கையில் வந்து வளையல் மாதிரி 2 இது போட்டிருப்பாரு. அதாவது வளையல் கிடையாது, அதுலேயுமே செயினாக தொங்கும் அந்த மாதிரி பிரேஸ்லெட்டு. நெக்லஸ் மாதிரி கழுத்தில் அந்த அடுக்கடுக்க வச்ச நெக்லஸ் மாதிரியும் நீட்டாக ஒரு தோடு மாதிரி போட்டு அவர் படுக்க கிளம்பிட்டு அவரோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவர் படுக்க வந்து கிளம்புறாரு. அப்போ வந்து கிளம்பியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் ஒட்டிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார்.
போனதுக்கப்புறமா ஜேகே கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து பார்க்குறாங்க. அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து காம்படிஷனுக்கு போயிட்டேன், நான் வரத்துக்கு வந்து ஈவினிங் ஆகும், நீ வீட்டிலே இருங்க, நம்ம அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டு அவர் வந்து போயிட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியில் வந்து அந்த தலையை துவட்டிக்கிட்டே அந்த மிரரை பார்த்துட்டே இருக்காரு. கீழே ஷைன் இருக்குது. வந்துச்சு பாருங்க ஜேகே கோவம். அவன் இது வரைக்கும் யார் மேலேயும் கோவப்பட்டது கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யார் மேலேயும் கோவப்பட மாட்டான். பட் அவன் இந்த செயினை கழட்டி வச்சுட்டு போகவும், இது தாலி தானே, ஸோ அதை கழட்டி வச்சுட்டு போகவும் ஜேகேக்கு செம்ம வந்துச்சு. சரி அவன் ஈவினிங் வரட்டும் அப்படின்ட்டு சைலண்டாக உட்காந்துருக்காரு. ஸோ காம்படிஷன் முடியுது. ஈவினிங் வந்து ஜேகே தேங் வராரு. செம்ம டயர்டாக வராரு. ஜேகே தேங் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் வந்து அப்படியே அவனோட பேக்கெல்லாம் போட்டு அப்படியே வந்து படுக்கிறாங்க. ஸோ போக்குள்ள வேறு காஸ்டியூமில் போயிருப்பாங்க. இப்போ வரும்போது வந்து அந்த வேறு காஸ்டியூமில் வந்திருப்பாங்க. ஒத்துன்னு அப்படியே வந்து படுக்கிறாரு. ஸோ ஜேகே எதுவுமே பேசவே இல்லை, தயங்கே பார்த்துட்டே இருக்காங்க. இவத்தையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே எழுந்து அவன் போயிட்டு ஃப்ரெஷ்அப் பார்க்க போயிட்டாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. இவன் என்ன பிடிச்சிருக்காங்க, ஆக்சுவலி இந்த ஹூடி மாதிரி போட்டிருக்காங்க. கீழே பேண்டெல்லாம் போட மாட்டாங்க. பட் இந்த ஹூடி மாதிரி மட்டும், அந்த டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் போட்டு கிச்சனுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து ஏதோ ஜூஸ் மாதிரி அப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவன் வந்து அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்போ தான் வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே தேங்காய் முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இவர் எப்படி முறைச்சி பார்க்குறாரு அப்படின்ட்டு ஜேகே வந்து தேங்காய் வந்து என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க, நான் உனக்கு போட்டேன்ல அந்த செயினுங்க. அப்போ தான் தேங்காய் வந்து நெக்க தொத்துப்பட்டுட்டு அது மாடியில் இருக்குது, நான் வெளியே போகிறேன்ல, அது வேறு கோல்டு, ஸோ காணாம போயிடுச்சுன்னா அதனால தான். பாரு எனக்கு தெரியும் உனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னையும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் இந்த ஒரு செயினுக்காச்சும் நீ ரெஸ்பெக்ட் கொடு. உனக்கு கஷ்டப்படுத்தியிருந்தா ஐம் சாரி, ப்ளீஸ் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா நான் காம்படிஷன் அப்போது இதெல்லாம் போடக்கூடாது, அதனால தான் நான் மற்ற டைமில் போட்டுக்கிறேன், அப்போ போடக்கூடாது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல தாங்கே பொறுமையாக பேசுகிறாரு ஜேகே. சரி பட் வீட்டில் இருக்கும்போது இது போட்டுக்கணும். சரி வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறேன், மற்ற டைமில் கூட போட்டுக்கிறேன், காம்படிஷனுக்கு மட்டும் சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே அந்த செயினை வந்து தேங்க் வந்து போட்டு வச்சார். நான் உண்மையில கோவமாக இருந்தேன், அதனால் நான் சாப்பாடு எதுவும் செய்யலை, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் செய்கிறேன், இட்ஸ் ஓகே மேம் ஆர்டர் பண்ணிக்கலாம், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே சமைக்கிறதுக்கான ஒரு திங்ஸ் இல்லை, எங்கே இது எதுவுமே இல்லை, இது ஜஸ்ட்டே கெஸ்ட் ஹவுஸ் மாமா, இங்கே எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சரி ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் ஆர்டர் போட்டு டின்னரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுத்துருக்காங்க. ஜேகேக்கு டேங்க் வந்து பயங்கரமாக கால் வந்து வலிக்குது. அவன் காலில் ரொம்ப பிங்கிஷாக இருக்குது, அந்த பாதத்துக்கிட்ட அந்த கிட்டலாம் ரொம்ப பிங்காக இருக்குது. டேங்கில் சுத்தமாக தூங்க முடியல, திரும்பி படுக்கிறாங்க. அவனுக்கு பயங்கர கால்வலி. சரின்னு சொல்லிட்டு எழுந்து டேப்லெட்டை போட்டு படுக்கிறாங்க. இப்போ ஜேகே என்ன டேப்லெட் இது, ரொம்ப பெயினாக இருக்குமாம்மா, என்ன கால் தான் ரேம்ப் வாக்கில், ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதான் கொஞ்சம் பெயினாக இருக்குது. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஹில்ஸ்லாம் போட்டுட்டு தான் மாமா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஸோ அதான் நான் ஹில்ஸ் போட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், பட் அகெயின் வந்து ட்ரை பண்ண கொஞ்சம் மாடலாக வரணும்ல, ஸோ அதான் கொஞ்சம் பெயினாக இருக்குமாம்மா, வேறு ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேப்லெட்டை போட்டு அப்படி படுக்கிறாங்க. ஜேகே வந்து எழுந்து தேங்காயோடைய காலை பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப பிங்க்காக அந்த மாதிரி இருக்குது. அவர் காலில் அந்த பாதத்துக்கு மேலே அதுலலாம் வந்து ரொம்ப பிங்க்காக இருக்குது. விட்டால் காயம் வந்து ரத்தம் வந்துடும் போல், அந்த மாதிரி ரொம்ப பிங்க்காக இருக்குது. சின்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்கல. அவன் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சுருப்பாங்க ஜேகே. ஸோ அதை எடுத்து தேங்குடைய காலில் வந்து ஆயில்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு காலை எடுக்க, நீ வை, இல்லை மாமா கால், நான் ஹஸ்பண்ட் தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வை அப்படி சொல்லிட்டு தேங்குடைய காலை எடுத்து ஜேகே அவன் லெஃப்ட் மேலே வச்சுட்டு அவன் வந்து மருந்து வந்து அப்ளை பண்ணுறாங்க. தேங்கு வந்து ஜேகே பார்த்துட்டே இருக்காரு. அவர் கொடுக்குற அந்த கேரிங்கை வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. மருந்தெல்லாம் அதெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அங்கே காலில் வந்து சின்னதாக அந்த பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்டுட்டு காலை வந்து அப்படியே லைட்டாக அந்த தைலெல்லாம் தடவி அவருடைய காலை வந்து அப்படியே பிடிச்சிக்கிடுறாரு. அதுலேயே வந்து தேங்கு வந்து நல்ல இதாக இருந்திருக்கும். அப்படியே வந்து தேங்கு வந்து தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே தேங்கு பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, ஏன் தேங்கு இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஊருக்கு வந்து அவனை நான் ராஜா மாதிரி ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன், ஆனால் உனக்கு இது பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் என்றைக்குமே தடுக்க மாட்டேன், உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணு, ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறாங்க, தயாங்கு சுத்தமாக பெயினே இல்லை, கால் அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா ரிலீஃபாக இருக்குது. எப்போவுமே அவன் டேப்லெட் போட்டாலுமே அவனுக்கு பெயினாக இருக்கும், பட் அந்த பெயினெல்லாம் உதறி தள்ளிக்கிட்டு தான் தயாங்கு போவார். ஆனால் இப்போ வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. அவர் மாடல் அப்படின்னாக்கா அவர் டான்ஸிங் எல்லாமே தான் அவர் கற்றுக்கணும். ஸோ அவருக்கு பெயினாக இருந்தாலுமே அவர் வந்து உதறி தள்ளிட்டு அவர் வந்து போகிற பர்சன் தான்.
இன்றைக்கி காலைல மார்னிங் அவனுக்கு காலையே இல்லை அப்படிங்கும்போது தேங்க்யூ ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அதே ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலாக இருக்குது. ஜேகே பார்க்குறாரு, பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ கிளம்பி வந்து போகிறாரு. கிளம்பி அவருடைய இடத்துக்கு போகிறார். அதை ஆஸ் யூஷுவல் ஸ்டிக்கி நோட்டில் வந்து எழுதிட்டார். அந்த செயினை வந்து ஜேகே கையிலே தயங்க வச்சுட்டு அப்படி வந்து கிளம்பி போகிறாரு. அந்த ஸ்டிக்கி நோட்டை எடுத்து படித்து பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதை தூக்கி ஜேகே வந்து ஒரு பத்திரமான ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டு அவர் வந்து போயிட்டாரு. இப்போ மார்னிங் எழுந்து வந்து பார்க்குறாரு, கிச்சனில் குக் பண்ணுறதுக்கான திங்ஸ் இருக்குது. அதே தான் ஆர்டர் பண்ணியிருப்பார் போல், எல்லாம் வந்திருக்கும் போல். ஓகேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஜேகேக்கு வந்து குக் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு தேங்காகவும் குக் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வருவான்னு தெரியாதுல்ல, ஸோ குக் பண்ணி வைக்கிறாங்க. மதியம் போல் தேங்க வந்துடுறாரு. வந்தோடனே வந்து மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஜேகே வந்து திரும்பி பார்க்குறாரு. என்னையே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி. உங்களை தான் மாமா கேட்டேன், சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் தேங்க, உனக்கு நான் வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டு ஆஷிஷல் அதேமாதிரி ஒரு ஹூடி போட்டு கீழே இறங்கி வராங்க. சாப்பிட்றாங்க. நீங்கள் சமைச்சதா? ஆமாம், சூப்பராக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதே மாதிரி தான் அவங்களோட டேஸஸ் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. தேங்க ரொம்ப பையனாக இருக்கும்போது ஜேகே வந்து அவனை ரொம்ப கேர் பண்ணி கை கால் பிடிச்சி இது மாதிரி ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. அவனுக்கு குக் பண்ணி கொடுக்குறது, அவன் வந்தால் குக் பண்ணி கொடுக்குறது. இப்போல்லாம் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே பெருசாக சண்டைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஜேகேக்கு ஒரு ஆசை, தேங்க் வந்து ஹிப் செயின் போடுவானா மாட்டானா அப்படின்ட்டு ஒரு ஆசை. பட் ஒன் டைம் பார்த்துருப்பாங்க, அவன் ஹிப் செயின்லாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னவோ தெரியல, ஜேகேக்கு வந்து அது ஒரு மாதிரி உடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உடுத்துக்கிட்டே இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஆக்சுவல் டாலர் அதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க தேங்கு. ஸோ ஜேகே பற்றி சொல்லணுன்னாக்கா ஊரில் உள்ளவங்க, ஆனால் படிக்காதெல்லாம் கிடையாது, படிச்சிருப்பாங்க. பட் கிராமஸ் தான், அவ்வளோதான். ஸோ வெளியில் போகிறாங்க, ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து ஹிப் செயின் வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து காம்படிஷன் தேங்க்கு. ஸோ வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஜேகே பார்த்து தேங்க எங்கே போனீங்க மாமா அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா வெளியில் தான், போர் அடிச்சிச்சா தான். ஓ சாரி மாமா, என்னால் உங்களை வெளியில் அழைச்சிட்டு போக முடியல. இல்லை இட்ஸ் ஓகே, நான் சும்மா தான் போயிட்டு வந்தேன். உனக்கு எப்போ காம்படிஷன்? நாளைக்கு தான் மாமா. தேங்க நான் அதை பார்க்கலாமா? உன்னுடைய காம்படிஷனு? ஷூர் மாமா, பார்க்கலாம். நான் நாளைக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். சரி அப்படிங்கிறாங்க. சொன்ன மாதிரி மறுநாள் வந்து தேங்க ஜஸ்ட்டு நார்மலாக ரெடி ஆகிட்டு அங்கே போகிறாங்க. ஜேகே அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ மேக்கப் ரூமில் தான் அவன் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மாடலிங் தான், ரேம்ப் வாக் மாதிரி. அது வந்து அவன் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ அதுலேயே அவங்க வந்து வாக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ரேம்ப் வாக் பண்ணுறாங்கள, இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு டான்ஸிங் பர்ஃபார்மன்ஸ், சிங்கிங், ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் ஃபுல்லாகவே ஹீல்ஸில் தான் அவங்க பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த ஹீல்ஸ் போட்டுட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க தேங்கு. ஸோ அதே மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ வந்து அந்த ரூமில் வந்து தேங்கு இருக்கார். அவர் வந்து ஒரு அவுட்ஃபிட் போடுறாரு. அதை நான் தம்ப்நெயிலில் கொடுக்குறேன்டா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட் தான். ஸோ இந்த அவுட்ஃபிட்டை வந்து அவர் அந்த ரூமில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து அது சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து தேங்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு தேங்கு வந்து கண்ணாடி பார்க்குறாரு. செம்மையாக இருக்கார், பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக, இந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக அப்படியே தான் இருக்கார். சூப்பராக இருக்கார். இப்போ ஜேகே வந்து அந்த ரூமுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இன்னும் 10 மினிட்ஸில் மாமா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு தேங்க் சொல்ல, ஜேகே வந்து அவருடைய பாக்கெட்டில் ஒன்று எடுக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு கேட்க, ஜேகே வந்து இது என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து நீட் டவுன் பண்ணுறாங்க. தேங்க் பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, தேங்கில் ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஹிப் செயினை வந்து தேங்கோட ஹிப்பில் வந்து அப்படியே கட்டி விட்டாரு. ஸோ அந்த ஹிப்பு அதில் தெரியும்ல, நான் ஃபோட்டோ காமிச்சேங்க, அதுதான். ஸோ ஹிப்பு தெரியும். ஸோ அதில் அந்த ஹிப் செயின் அழகாக கட்டி விடும். பர்ஃபெக்டாக அது லுக் கொடுக்குது தேங்க்கு. அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இது எப்போ வாங்கினீங்க மாமா? இதுவா, நேற்றுக்கு முதல் நாள் வெளியே போயிருந்தேன்ல, ஸோ அப்போ வாங்கினேன். இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் ஏதோ உங்ககிட்ட மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால தான் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, தேங்கமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து காம்படிஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே மாமா நீங்கள் வாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்கிறாங்க. தேங்கமே வந்து போகிறாரு. ஸோ ரேம்ப் வாக் நடக்குது. ஸோ அந்த ரேம்ப் வாக்கில் வந்து ஜேகே தேங்க வந்து நடக்கிறாரு. ஸோ எல்லாருடைய ஐஸுமே தேங்கோட ஹிப் செயின் மேலே தான் இருக்குது. ஏன்னா யாருமே இங்கே ஹிப் செயின் போடல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறது எல்லாமே ஐஷுவல் பொண்ணு தான். இவங்க மட்டும் தான் பையன் ஹிப் செயின் போட்டிருக்கான். பார்க்க செம்ம ஹாட் அண்ட் க்யூட்டாக இருக்கான். ஸோ அந்த ரேம்ப் வாக் பண்ணிட்டாங்க. சூப்பராக பண்ணுறாங்க அந்த ஹீல்ஸ் போட்டுட்டு. ஸோ அவ்வளோ அழகாக அந்த ரேம்ப் வாக் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அந்த ரேம்ப் வாக் முடிச்சுட்டு அகைன் வந்து ஒரு சாங்குக்கு இங்கே டான்ஸ் பண்ணணும், தனித்தனியாக தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டான்ஸு அந்த ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த ஹிப் செயினுடைய அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக நம்ம தேங் வந்து டான்ஸ் பண்ணுறாரு.
ஸோ இது எல்லாத்தையுமே ஜேகே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தன்னுடைய ஒய்ஃபு, ஸோ அவனோட ஒரு ஆசையை இவனால் முடிஞ்ச அளவுக்கு இவன் வந்து செஞ்சுருக்கான். அப்படிங்கும்போது ஜேகேக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகேயுமே அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. தன்னுடைய ஒய்ஃபுடைய அழகை பார்த்து அப்படி மெஸ்மரைஸ் ஆகி நம்ம தயங்கி வச்சு கண்ணு வாங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவனுடைய ஐஸ் வந்து தேங்குடைய ஹிப்புக்கு தான் போயிட்டு வருது. அந்த ஹிப் செயின் அது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஹிப்புக்கு தான் அவனுடைய ஐஸ் வந்து போயிட்டு வருது. ஸோ ஃபைனலி அது எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைமு. ஸோ எல்லாம் வந்து அந்த ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரவுண்ட் லைனு அந்த பாரிஸில் நெக்ஸ்ட் நடக்க போகிற காம்படிஷனுக்கு அங்கே யார் செலக்ட் ஆக போகிறாங்க. இதுலேன்னு ஒரு 5 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆவாங்க. இப்போ இதில் யார் செலக்ட் ஆக போகிறா அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ வந்து ஒரு நேமாக வருது. 5th இவங்க, 4th இவங்க, 3rd இவங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் நேமாக வருது. கரெக்டாக ஃபைனலாக கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்ல அவ்வளோதான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. செம்மையாக கொதிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக அவன் நினச்ச மாதிரி அந்த காம்படிஷனுக்கு வந்து அவன் செலக்ட் ஆகிட்டான். ஸோ செலக்ட் ஆனோடனே அவன் வந்து செலக்டட் அப்படின்னு சொன்னோடனே அவன் குதிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஜேகேவை தான் பார்த்துருப்பாங்க. ஜேகேவை ஹாப்பியாக கையை தட்டி தேங்க வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தம்ஸ்அப்லாம் காமிச்சிருப்பாங்க. தேமே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. தேங்க் ஃப்ரெண்ட்லாம் டே பாட்டிலாம் இல்லையாடா? இல்லைடா மச்சான், மாமா இருக்கார்ல. ஸோ மாமா என்ன நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு. ப்ரோ அது எப்போவுமே இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் பார்ட்டி பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்களும் ஷூர் கலந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பார்ட்டி வந்து நடக்குது. ஆஸ் யூஷுவல் அவங்க ஃப்ரெண்டுக்கு எங்கள் பெரிய கங்கு. ஸோ அந்த பார்ட்டி எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நிஜமாக நீ கொடுத்து வச்சுன்னு தராங்க. இந்த காலத்தில் யார் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்காக ஒய்ஃபுக்காக யார் வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றதுக்கு இப்போல்லாம் வந்து முன் வராங்க. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்கள பார்த்துக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், இப்படியே தானே இருக்காங்க. ஸோ யாருமே வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்னே வந்து ரொம்ப லக்கிடா அப்படி இப்படி சொல்லிட்டு அவனை வந்து பாராட்டுறாங்க. அதாவது ஜேகே பாராட்டுறாங்க. ஜேகே வந்து எல்லாம் வத்தி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. தேங் வந்து இப்போ தான் டிஃப்ரெண்ட்டான பார்வையில் தானே தேங் வந்து ஜேகே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் ஃப்ரெண்ட்லாம் புகழவும் ஒரு வேளை இருக்குமோ, இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இவரோட ப்ளேஸில் வேறு யார் இருந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேங்க் இன்னும் இப்போ வந்து ஜேகே வர கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் தான் காம்படிஷன். அதுக்கு இன்னும் 4 மந்த் இருக்குது. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. தேங்க் லைட்டாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேகே ட்ரிங்க்ஸ் பண்ணல. அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து வீட்டுக்குமே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஜேகே வந்து தேங்க் வந்து பெட்டில் போட்டுட்டு அவனுக்கு வந்து அந்த செயினை வந்து போட்டுக்கிட்டுறாங்க. போட்டு விட்டுட்டு இப்போ தானே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஸ்மைல். இப்போ தேங்குடைய செப்பல்லாம் கழட்டி போட்டுட்டு அவனுடைய காலை பார்க்குறாங்க. இப்போ டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனுடைய கால் வந்து வீங்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த காலில் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு நல்லா அந்த காலை வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கு வந்து மருந்தெல்லாம் தேய்ச்சி அதை பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு அவருமே வந்து தேங்க பக்கத்துலேயே படுக்கிறாரு. ஸோ மார்னிங் ஆகுது. எழுந்து பார்க்குறாங்க, காலில் பேண்டேஜ்லாம் இருக்குது. அது பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்க போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஆக்சுவலாக அவரோட பழைய காஸ்டியூமுக்கு வந்துட்டு கீழே போய் காஃபி போடுறாரு. அங்கே வந்து ஜேகே வராரு. என்ன சீக்கிரம் எழுந்துட்டியா, காலையில் ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை மாமா எதுவுமே இல்லை, நான் ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ஓகே நான் காஃபி போடுறேன். இல்லை மாமா நான் போட்டேன் என்னங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்க, சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து குடிக்கிறாங்க. அப்போ ஊர்லேன்னு கால் வருது. அக்கா தான், பேசுங்க. சொல்லுக்கா அப்படின்னு கேட்க, அப்போ தேங்க என்ன பண்ணுறாங்க, வேணுக்குனே வந்து ஜேகே கிட்ட வராங்க. அப்போ ஜேகே சொல்லுக்கா என்ன பண்ணுறாங்க, என்னாச்சும் வேணுமா என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க. ஓகே சொல்லுக்கா அப்படின்னு சொல்ல, இன்னும் எவ்வளோ நாள், சீக்கிரம் வாடா, 1 வீக் ஆகிடுச்சு ஆல்ரெடி அப்படி சொல்ல, அது வந்துட்டவங்க கிளம்பிட்டவங்க, இன்னும் 2 டேஸில் வந்துடுவாங்க அப்படி சொல்ல, அப்போ தேங்க என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து ஜேகேயோட ஹிப்பை வந்து அப்படி வந்து கேள்றாங்க. ஜேகே தேங்க கை வச்சு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, அவங்க அக்கா அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி காதில் விழுவோம். அவங்க அக்கா வந்து ஐயோ தப்பான இடத்துல கால் பண்ணிட்டோம், சாரிடா தம்பி நீ வேலை இருந்தால் பாரு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஐயோ அக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கால் கட் ஆகிடுச்சு. என்னாச்சு தயாங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா டீஸ் பண்ணேன் அப்படின்ட்டு டீ பாட்டுக்கும் அங்கேருந்து போயிட்டாரு. அப்போ ஜேகே வந்து தேங்கிட்டு தான் கேட்குறதுக்கு தயங்குறாங்க. தேங்க வந்து என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க, அது வந்து என்னாச்சு ஊருக்கு போகணுமா என்ன, இட்ஸ் ஓகேம்மா போகலாம், எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் 4 மந்த் கழிச்சு தான் அந்த காம்படிஷன், நம்ம ஊருக்கு போகலாம். அது இல்லை வேறு என்ன விஷயம் அப்படின்னு தேங்க கேட்க, அப்போ ஜேகேக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இங்கே பாருங்கம்மா, நானே கம்ஃபர்டபுளாக ஆகிட்டேன் உங்ககிட்ட, உங்களுக்கு என்ன கேட்குறதுக்கு கேளுங்க. அது நேற்று நான் ஹிப் செயின் கொடுத்தேன்ல, ஆமாம் அது நீ இன்னொரு டைம்
எனக்கு போட்டு காமிக்கிறியா? அப்போ ஜேகே தேங்க பார்க்குறாங்க. அப்போ ஜேகே உனக்கு விருப்பம் இருந்தால் தான், இல்லைனா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து ரூமுக்கு போயிட்டு அவர் வந்து ஒரு காஸ்டியூம் எடுத்து போகிறாரு. அது ஒரு மாதிரி ரெட் கலரில் காஸ்டியூம், அது கிராப் டாப் தான், ரெட் கலரில், அதுவுமே ஃபுல்லாக நெட்டட் நெட்டு டைப்பு தான் அந்த கிராப் டாப்புமே. ஸோ அந்த கிராப் டாப் எப்படி இருக்குன்னாக்கா ஃபுல்லாக நெட்டு, அது வந்து ஹிப்பெல்லாம் ரிவீல் ஆகும் கிராப் டாப் மாதிரி. கை ஃபுல்லாக தான் இருக்கும், பட் அதெல்லாம் நெட்டு டைப் தான். கையுமே லோ நெக் வச்ச மாதிரி அந்த கிராப் டாப்பு, அதாவது அவன் செஸ்ட்டை மட்டும் மறைச்ச மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ட்ரெஸ். ஆனால் ஃபுல் ஹேண்டடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் மீன்ஸ் அதில் வந்து நிறைய மணியாக ரெட் கலரில் தொங்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸு தான், பட் வந்து கொஞ்சம் மாடர்னாக அந்த மணி மட்டும் கீழே வரைக்கும் அது ஃபுல்லாக அந்த மணி ஜிகினா மாதிரி இப்படி தொங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ கண்ணாடி போட்டு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க வந்து அவனுடைய ஹேர் ஜெல்லாம் அப்ளை பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ரெட் கலரில் ஒரு டார்க்கான லிப்ஸ்டிக் போடுறாங்க. ரெட் கலரில் டார்க் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஃபைனலாக வந்து அந்த ஹிப் செயின் இருக்குல்ல, அதை எடுத்து அவருடைய ஹிப்பில் வந்து அதை வந்து கட்டுறாரு. அந்த ஹிப்புக்கு அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒயிட்டிஷான ஹிப்புக்கு அந்த ரெட் கலரில் உள்ள அந்த அவுட்ஃபிட்டுக்கு அந்த ஹிப் செயின் அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த ஹிப் செயின் கோல்டு கலர் ஹிப் செயின் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக அவனுடைய அந்த தொப்புள்கிட்ட அந்த ஹிப் செயின் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த ஹிப் செயினுக்கு சின்ன சின்னதாக டாலர்ஸ் தூங்குது, அவ்வளோதான். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஹிப் செயின். ஸோ அவர் வந்து ஒரு ரெட் கலரில் அந்த இது என்னது ரிங்கு மாதிரி கையில் போடுறாரு. அந்த கழுத்தில் செக்கி போட்டு அந்த செயின் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ரிங்கு மட்டும் ஒரு பெரிய ரிங் மட்டும் ரெட் கலரில் கையில் போட்டிருப்பார். ஸோ லைட்டாக ஒரு மேக்கப் கொடுத்துருப்பாரு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே வந்து கீழே இறங்கி வர்றாரு. இவன் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளேயே 1 மணி நேரம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ஜேகே பைப்பில் வந்து குக் பண்ணி முடிச்சிடுச்சு. குக் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் ஹாலில் வச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக தேங்க வந்து வரதை பார்க்குறான். பார்க்கவும் ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்னவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு தேங்கை செக்கி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே கீழே இறங்கி வந்து நின்றுட்டு, என்னம்மா ஹவுஸ் இட், நல்லா இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, தேங்காய் வச்ச கண் வாங்க மேலேன்னு கீழே வரைக்கும் செக்கி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ தேங்குடைய கண் வந்து அந்த ஹிப் செயினுக்கு அப்படியே லாக் ஆகுது. என்னம்மா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா ஹிப் செயின்? அந்த ஹிப் செயின் மட்டும் தானே போட சொன்னேன், அது அந்த காஸ்டியூம் போட்டு ஹிப் செயின் போட்டோம் அப்படின்னாக்கா செம்மையாக இருக்கும். அதான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, இப்போ ஜேகே வந்து தேங்கிட்ட வராங்க. என்னம்மா நல்லா இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, ஜேகே அப்படியே நீல் ரவுண்ட் போடுறாங்க. நீல் ரவுண்ட் போட்டுட்டு தேங்குடைய ஹிப் அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க, தேங்க அது சொல்லும்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் எனக்கு ஹிப் செயின் போட்டு விட்டேன்ல. ஆமாம் போட்டு விட்டீங்க. அப்போவே எனக்கு இது தோணுச்சு, என்னால் இப்போ பண்ண முடியல, அன்றைக்கி காம்படிஷனில் இருந்தேன். ஸோ நான் இப்போது என்ன பண்ண தோணுச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்க, ஒரு செகண்டு தேங்க அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. ஏன்னா ஜேகே தேங்குடைய அந்த துப்புள்ள அவனோட டங்கை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. தேங்க் ஒன்றுமே சொல்ல முடியல. அது சடனாக இப்படி பண்ணுவோம் அவரோட ஃப்ரீஸ் ஆகி தேங்க ஜேகேயோட ஷோல்டரை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான், டைட்டாக பிடிக்கிறாரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லிக் பண்ணிட்டு ஜேகே அப்படியே எழுந்து நிற்க, தேங்க இன்னும் ஐஸை க்ளோஸ் பண்ண அந்த இதில் தான் இருக்கார். எந்திரிக்கும் போது தேங்குடைய ஷோல்டர் மேலே தான், ஜேகேயோட ஷோல்டர் மேலே தான் தேவையோட கை இருக்கும். ஸோ அப்படியே தான் இருக்குது. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, தயாங்க மாமா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் மாமா அப்படின்ட்டு அவனால் பேச முடியல. ஜேகேக்கு புரியுது. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நாளைக்கு ஒரு கிளம்பலாமா? போகலாமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஜேகே மாடிக்கு ஓடிடுறாங்க. ஜேகே மாடிக்கு போயிட்டு டோர் லைட்டை சாத்திட்டு, ஐயோ ஜேகே என்னடா பண்ணேன், அவனுக்கு இது ஒரு பிடிக்கலனா, ஐயோ என்ன பண்ணி வச்சேன், ஒரு உணர்ச்சி வச்சப்பட்டு, ஐயோ இப்படி பண்ணிட்டே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே அப்போ ஒரு பக்கம் குதிச்சுட்டே இருக்க. அப்புறமா தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு தேங்க வந்து மேலே வராரு. அங்கே ஜேகே வந்து அவனை காம் டவுன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹார்ட்டான ஒரு ஒய்ஃப் வச்சுக்கிட்டு அவனும் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவன் ஒரு மாதிரி அவனை காம் டவுன் பண்ணுறதுக்கு அவன் ஏசியெல்லாம் லோ இதில் நல்லா ஹை இதில் ஏசியை வச்சுட்டு அவனே வந்து காம் டவுன் பண்ணிருக்காங்க. கூல் 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 கூல்னு. ஜேகே தேங்க வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ
மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை தயாங்க, நான் கொஞ்சம் மாடிக்கு போய்ட்டு வரேன், அப்படியே வெளியே போகலான்னு பார்க்க தேங்க ஜேகே கை பிடிச்சிட்டு, ஆர் ஓகே மாமா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவள் நத்திங் தயாங்க அப்படின்ட்டு அவள் மாதிரி நிற்க, அவத்தே வந்து டாப் டு பாட்டம் ஜேகே பார்க்குறாரு. ஜேகே வந்து நார்மலான ஒரு பேண்ட்டும், அதாவது நைட்டு தூங்கும்போது போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி நார்மலாக ஒரு ட்ராக் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் தான் போட்டிருப்பாரு. அந்த பேண்ட்டில் அப்படியே விசிபிளாக தெரியுது தேங்கு ஜேகேடைய நிலமை என்னான்ட்டு. தேங்கு ஏதாச்சும் பண்ணுதா என்ன அப்படின்னு கேட்க, ஜேகே சேச்சே அதெல்லாம் இல்லை தயாங்கு, நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கான இது பார்ப்போம், நான் கொஞ்சம் மாடியில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேனே அப்படின்ட்டு மேலே போகலான்னு பார்க்க, அவள் தேன் கையை பிடிச்சிட்டேன். மாமா நான் உங்களோட ஒய்ஃபு, என் ஒய்ஃபு தான், ஸோ என் மேலே உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஜேகே வந்து தயாங்கி பார்க்குறாரு. இல்லை தயாங்குது, பாருங்க மாமா, என்னுடைய பிஹேவியர், என் ஆக்டிவிட்டீஸ் இதுலேயே தெரியலையா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ட்டு, நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஜேகே தயாங்கி பார்க்குறாங்க. இது என்னடா இவன் இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜேகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்க, உங்க கூட பிடிக்காமே மாமா நீங்கள் இப்போ பண்ணதுக்கு நான் அமைதியாக இருந்தேன் சொல்லுங்கள், நான் முன்னாடி பார்த்து தேங்க மாதிரியாக இருக்கேன், முன்னாடி உங்கள் மேலே எரிஞ்சு விடுவேன், இப்போ என்ன அப்படியா இருக்கேன், நான் எவ்வளோ நார்மலாக பேசுகிறேன், எவ்வளோ மாறி இருக்கேன், சேஞ்சஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியலையே மாமா அப்படின்னு கேட்க, ஜேகேவை தான் யோசிக்கிறாங்க அவன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கான் அப்படிங்கிறத. ஏன்னா சேஞ்ச் ஆனது நடிக்கலைங்கிறது ஜேகேக்கு தெரியும், அவன் உண்மையாகவே சேஞ்ச் ஆகிருக்கான்னு தெரியும். அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா என்ன, பிடிக்குமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது ஜேகே ஹாப்பி ஆகிட்டு சடனாக ஆகிறாங்க. அகைன் தயாங்கு என்னாச்சு மாமா, இல்லை தயாங்குது, சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜேகே இல்லை தயாங்கு, அது ஏதோ மேரேஜ் ஆகிடுச்சி, எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், பிடிக்காமலாம் கிடையாது, ஆனால் எனக்கு வந்து உங்களோட ட்ரீமை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுல எனக்கு ஆசை தான், பட் என்னால் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா நான் ஊர்லேயே இருந்து பழகிட்டேன், எனக்கு இங்கே இருக்கிறது கஷ்டம், அதே மாதிரி தான் உனக்கும் இங்கேயே இருந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கிறது கஷ்டம் இல்லை, அதான் யோசித்தேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு நம்ம யோசிக்கிறதுல இருக்குது, எனக்கு காம்படிஷன் அப்போ நான் இங்கே வந்துக்கிறேன், மற்ற டைமில் உங்கள் கூட நான் ஊரில் இருந்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை இங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி உங்கள் கூடவே நான் இருப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து சொல்கிறதுக்கு ஓகே ப்ராக்டிக்கலாக சரி வரமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவன் வேறு மாதிரி தேங்க யோசிக்கிறாரு, ஜேகே வேறு மாதிரி இருக்கார். ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜேகே யோசிக்கிறாங்க. பற்றே வந்து ஜேகே ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்க மாமா, எனக்கு இந்த மாடலிங் இதெல்லாம் பிடிக்கும் தான், எனக்கு அதே மாதிரி நான் எந்த லெவலுக்கு நான் மாடலிங்கை நேசிக்கிறேனோ அதே லெவலுக்கு தான் நான் உங்களையுமே நேசிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்களுக்காக அதையுமே நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், என்னால் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்ல, தேங்க் ஜேகேமே வந்து கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ண போகிறா, எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து ஜேகே ஷோல்டர் மேலே கைப்பட்டு, மாமா லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேமே வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு லவ் யூ டூ அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ஊருக்கு போகலாமா அப்படின்ட்டு ஜேகே கேட்க, போகலாமே ஷூர், ஆனால் 4 மந்த் கழிச்சு அழைச்சிட்டு வந்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தேங் வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுடைய அந்த டேஸ் வந்து அப்படியே போகுது. அன்றைக்கி வந்து அவங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும் ஓகேவா. ஸோ அப்படியே வந்து ஊருக்கும் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ ஊருக்கு வந்தோடனே வந்து தேங்க எப்பவும் போல தான் இருக்கார், அவருக்கு அந்த அவுட்ஃபிட் தான் பிடிச்சிருக்கும். டேயோடைய அம்மா திட்டினாலும் ஜேகே வந்து சப்போர்ட் பண்ணுவார், அவனுக்கு பிடிச்சதும் அவன் போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஜேகேக்கு அது பிடிக்காம தான் இருந்திருக்கும், பட் வந்து அது தயாங்கு என்ன போட்டாலும் பர்ஃபெக்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து ஜேகேக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அவன் இஷ்டம் போல் அவன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே அந்த அவுட்ஃபிட் போட்டு தான் சுற்றுவாங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க, ஃபுல் சப்போர்ட் நம்ம ஜேகே. அதே மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய ரொம்ப அதே மாதிரி சண்டை வரும் அடிக்கடி. இந்த டயாங் தான் சண்டை போடுவாங்க, ஜேகே வந்து சமாதானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஜேகே வந்து சண்டை போட மாட்டாங்க, பட் மற்றவங்கக்கிட்டேன்னு வரும்போது தயாங்க ஏதாச்சும் தப்பாக சொன்னாங்க அப்படின்னாக்கா செம்ம கோவம் வந்து அவங்களை அடிக்கிற லெவலுக்கு கூட போவாங்க. ஆனால் டேக்கிட்ட எப்போவுமே ஜேகே அடங்கி தான் போவாங்க. ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக போகுது. ஏன்னா மற்றவங்க யார் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம நேசிக்கிற நம்மளுடைய பார்ட்னர் நமக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்சா மாதிரி தானே. ஸோ நம்ம பார்ட்னர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த லைஃபே சொர்க்கம் தான். கிடைக்கிற பார்ட்னர்ஸ் பொறுத்து தானே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் டேங் வந்து என்ன தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் அவன் வந்து அவனுடைய
எல்லாத்துக்குமே உண்மையாக இருப்பான். எதுலேயுமே வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்க கேவலமானவங்க அப்படிலாம் கிடையாது. அவன் விஷயத்தில் உண்மையாக இருப்பான். அதே மாதிரி அவனுக்கு ஃபேஷன் டிசைனிங் பிடிக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி ஜேகேக்கு தயாங் பற்றி தெரியும். அவன் என்ன தான் அந்த மாதிரி இருந்தாலுமே, ட்ரெஸ் போட்டாலுமே அவன் எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கான், அவ்வளோதான். நம்ம பார்ட்னருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்தாக்கா அதுவே போதும். யாரை நம்பணுமோ நம்பாமல் போகிறாங்களோ அது அவங்களோட விருப்பம். நம்மளுடைய வாழ்க்கையோட நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சாக்கா லைஃபே சொர்க்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தயாங்க்கு ஜேகே கிடச்சதுனால அவனோட லைஃபே வந்து சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. சாரி, 2 ஷாட் இதோட முடியுதுடா. ஸோ சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்டா. நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் வந்து கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்டா. டேக்குக்கு 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஒரு ஒன் ஷாட். அதாவது அது தயாங் பர்த் பண்ண பையன் கிடையாது. ஸோ அந்த டைப்பில் ஒரு ஒன் ஷாட் இருக்கும். ஸோ ஓகேடா, அந்த ஒன் ஷாட் நான் சூன் போடுறேன். ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, லவ் யூ ஆல், பாய்.